சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பாவமே செய்யாதவர். அவர் மேல நம்ம பாவங்கள்லாம் சுமத்தும் போது அன்று குற்றவாளிகளுக்கு மத்தியில அவர் சிலுவையில் அடையப்படுகிறார். இந்த பரதேசி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதேன் தோட்டம், அப்படி இல்லைன்னா பாதுகாப்பான ஒரு இடம். இந்த பரதேசி அப்படின்ற ஒரு இந்த பொருள் என்ன பாஷை அப்படின்னா ஒரு பாரசீக மொழி. இது பாரசீக மொழின்றதால பைபிள்ல அளவு நிறைய இடத்துல இந்த பரதேசி அப்படின்ற இடத்துக்கு மென்ஷன் கொடுக்கல. ஒரு 3 இடத்துல மட்டும்தான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலையும், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலையும், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல மட்டும்தான் இந்த பரதேசின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏசு தன்னோட இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எங்க இருப்பாங்க அப்படின்னா இந்த பரதேசியில் இருப்பாங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசு தன்னோட 2ஆம் வருகையின் போது பிரதான தூதரோட எக்கால சத்தத்தோடும் வரும் பொழுது ஃபர்ஸ்ட் யார் எழுந்திருப்பாங்க அப்படின்னா, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, முதலாவது எழுந்திருப்பாங்க. இவங்க எங்க இருக்கிறவங்க அப்படின்னா பரதேசியில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கடைசி நிமிஷத்துல பேசின ஒரு கள்ளன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு செல்வதற்கான நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த கள்ளன் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்கு ஒரு 4 குணாதிசயங்கள் அந்த கள்ளன் கிட்ட இருக்கு. அது என்னென்ன குணாதிசயங்கள் அப்படின்றத நான் சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39-40 பாருங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவனை இகழ்ந்தார். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? ஃபர்ஸ்ட் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அந்த இடத்துல காணப்படுது. அந்த குற்றவாளி எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருந்தாலுமே அந்த கடைசி நேரத்தில் அந்த சிலுவையில் அறையப்படும் போது அந்த இடத்துல அவனுக்கு அந்த பாவத்தின் நிமித்தமாக நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத உணர்ந்து அவனுக்கு என்ன பண்றான், தேவனுக்கு பயப்படுறான். ஆதி ஆகமத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பு சின்ன வயசுலயும் அவனுக்கு எல்லாம் அனுபவிக்க வேண்டிய இடத்துல அந்த அதிகாரியா இருந்தப்ப பார்வோனுடைய மனைவி தன்னை சயனிக்கும்படி அழைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அவனுக்கு எல்லாமே இருந்தும் யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் நினைச்சிருந்தா அந்த தப்பு நம்ம செஞ்சிருக்கலாம். ஆனா ஆதியாகமம் 39:9 பாத்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். சோ அந்த யாருமே இல்லை, என்னை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை அவன் செஞ்சிருக்கலாம். ஆனா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? சோ என்னை பார்க்கிறவர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையிட்டு அந்த துணியை விட்டு அந்த இடத்துல இருந்து என்ன பண்றான், ஓடி போறான். இப்ப நம்மளும் அந்த இடத்துல வீட்லயும் சரி அலுவலகத்திலயும் சரி நம்ம இருக்கிற இடத்துல பாவம் செய்கிற எண்ணம் நமக்குள்ள வரும் பொழுது அந்த எண்ணத்தை நம்ம சிதறடிக்கணும். ஏன்னா தேவனுக்கு உண்டான பயம் நம்மளுக்குள்ள இருக்கும்போது அந்த பாவம் செய்ய நம்மளுக்கு என்ன பண்ணாது, இடம் கொடுக்காது. 2வது பாத்தீங்கன்னா உணர்வுள்ளவன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம நிறைய பாவம் செஞ்சுட்டோம், அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த பலனை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குற்றவாளி தன்னை ஒப்பு கொடுக்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரம் 10-14 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு தேவாலயத்துக்குள்ள 2 பேர் கடந்து போறாங்க. யாரு அப்படின்னா பரிசேயனும் ஆயக்காரனும் போறாங்க. ஆனா பரிசேயன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் எல்லாம் தவறும் செய்கிறேன், ஆனா நான் உனக்கு என்ன பண்றேன் ஆண்டவரே, நான் உனக்கு உபவாசம் இருக்கிறேன், மாசத்துல ஒரு முறை என்ன பண்றேன், என்னோட தசம பாகத்தை நான் உங்களுக்கு காணிக்கையா செலுத்துறேன், நான் இந்த ஆயக்காரன் போல கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ஆயக்காரன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் மேல அனாந்து பார்க்க முடியாம தன்னுடைய மார்பில் அடிச்சுக்கிறாரு. நான் என்ன பண்றேன், ஒரு பாவியா இருக்கிறேன், என் மேல கிருபையா இரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. நீதிமொழிகள் 28:13 பாருங்க.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒருவேளை இந்த கள்ளன் தன்னுடைய கடைசி நேரத்துல தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டது நிமித்தமாக தான் தேவனுடைய கண்களில் அவனுக்கு இரக்கம் பாராட்டப்பட்டது போல. ஸோ நம்மளும் நம்மளுடைய பாவங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லி நீங்க புரிய வைக்கிறதுக்கு பதிலா தேவனிடத்துல மனம் திறந்து நம்மளுடைய பாவங்களை ஒப்புக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். மூணாவது விஷயம், ஏசவை அறிந்து கொண்டான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே 41வது வசனம் கடைசி வார்த்தையை பாருங்க. இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அவரை குற்றம் சாட்டுறாங்க. இவர் தான் தப்பு பண்ணாரு, இவர் எல்லாமே பண்ணார், இவரோட தேவ தூஷணம் பேசினாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க போர் சேவகர், அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே கூட சிலுவையில் அறையப்பட்ட இன்னொரு கள்ளர் கூட அவரை என்ன பண்றாங்க, இகழ்ந்தாங்க. ஆனா அங்க அதிசயம் பண்ணப்பட்ட இடத்துல இருந்த ஜனங்களும் வந்திருப்பாங்க. ஏன்னா கானாவூர் கல்யாணத்துல திராட்சரசமா மாத்தினாரு, நிறைய குருடர்களை பார்வையிட வைத்தார். ஆனா எல்லாருக்குமே அவர் பண்ண அற்புதங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவரை என்ன பண்றாங்க, அந்த இடத்துல குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மனம் திரும்பிய கள்ளன் மட்டுமே என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த தேவன் எதுவுமே பண்ணல, குற்றமறியாத ஒருத்தரை நம்ம என்ன பண்ணிட்டோம், சிலுவையில அரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லுது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒருவேளை அந்த மனிதன் அவரை கடைசி நிமிஷத்துல அந்த குற்றவாளி நினைச்சிருக்கலாம், இவர் தான் உண்மையான மெய்யான தேவன் அப்படின்றது நினைச்சிருந்ததாலதான் அந்த பரதேசின்ற இடத்துக்கு அழைக்கப்பட்டதா இருக்கும். நாலாவதா பாத்தீங்கன்னா விசுவாசம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42வது வசனம். இயேசு நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இந்த ராஜ்யம் இந்த ராஜ்யம் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, முன்னாடியே இயேசு கிறிஸ்துவானவர் பிரசங்கிக்கும் போது மலை பிரசங்கத்திலையும் எல்லாத்திலையும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்திருப்பாங்க. ஸோ இந்த 2ஆம் வருகையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் இந்த ராஜ்யத்துல இருப்பாங்க, இவர் தான் ஆளுகை செய்கிறவர் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன சொல்றான், நீங்க வரும்பொழுது உம்முடைய 2ஆம் வருகையில வரும்பொழுது அந்த ராஜ்யத்துல என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார். இந்த ஆண்டவரே அப்படின்றதுக்கு ஆளுகை செய்கிறவர் அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம எல்லா ஈஸ்டருக்கும் வரோம், எல்லா குட் ஃப்ரைடேக்கும் வரோம், எல்லா கிறிஸ்மஸ்க்கும் வரோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், அவர் மேல விசுவாசமா இருக்க மாட்டோம். ஒரு சில விஷயத்துல நம்மளுக்கு மனம் தளர்வா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அவ்விசுவாசியா மாறிடுவோம். ஸோ நம்ம ப்ரேயர் பண்றப்ப, ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற சின்னதா இருக்கிற அவ்விசுவாசத்தை கூட என்ன பண்ணிருங்க, எடுத்து போட்டுருங்க. விசுவாசமா முழு விசுவாசத்தோட முழு மனதோட நான் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்க மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவேளை அந்த குற்றவாளி கடைசி நிமிஷத்துல ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை இயேசு மேல பெற்றிருப்பான் போல. ஸோ அந்த நம்பிக்கையின் மூலமா அவனோட ஆத்துமா கெட்டு போகாமல் அந்த நித்திய ஜீவனைக்கு அழைத்து செல்லும்படி தேவன் அவரை உதவி செஞ்சிருக்கார். இந்த உலகத்துல நம்ம இப்ப வாழ்ற நாட்களிலும் நம்மளுக்குள்ள என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த தெய்வ பயம் அப்படின்றதும், உணர்வுள்ள இருதயம், அதுக்கப்புறம் விசுவாசம். நம்ம தேவனை என்ன பண்ணிருக்கணும், அறிஞ்சிருக்கணும். இந்த நம்ம தேவனை அறிந்தா மட்டும்தான் நம்ம அவ மேல நம்ம என்ன பண்ண முடியும், விசுவாசம் வைக்க முடியும். நம்ம யாரையாவது ஒருத்தர் அளவுக்கு அதிகமா நம்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு விரோதமா நம்ம தப்பு செய்யணும்னு நினைப்போமா? இப்ப நானே எங்க அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எங்க அம்மாவுக்கு விரோதமா நான் தப்பு செய்வேனா? இல்ல, எங்க அம்மாவுக்கு இது பிடிக்காது, நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அவங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஸோ நம்மளும் அதே மாதிரிதான், நம்மளுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் நம்மளுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமக்கிறதற்காக அவர் சிலுவையில் மறைத்தார். ஆனா அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட தவறுகளை நம்ம என்ன பண்ணணும், ஒப்புக்கொண்டு அவர் பக்கமா திரும்பணும். இயேசு தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.